வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்ப்ளீஷன் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதே மாதிரி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் எல்லாத்துக்கும் தனியாக பிடிஎஃப் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம பொது தமிழ் பற்றி பேசுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 2025 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்க சிலபஸ் படி பார்த்தா 7100 கொஸ்டின் இருக்குது. இது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம் அப் டு லாயர் எக்ஸாமினேஷன் வரைக்கும். இது டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். மொத்தம் 7 அலகு இருக்குது. இலக்கணம், சொல்லகராதி, எழுத்துத்திறன், கலைச்சொற்கள், வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழறிஞர்களும், தமிழ் தொண்டும். சரிங்களா? இது நம்ம அலகு வைஸ் பிரிக்காமல் ஒவ்வொரு அலகுலக்குள்ளேயும் சப் டாபிக்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா? இது உங்களுக்கு மார்க்ஸை 95+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு இருக்கிற பொது தமிழ் முன்னாடி மாதிரி கிடையாது. நீங்கள் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக அட்டை படிக்க தேவையில்லை. நீங்கள் யாராவது தமிழ் தெரிஞ்ச முன்னாடி சிம்பிளாக சொல்லணுன்னா இதுக்கு முன்னாடி 90+ ஸ்கோர் பண்ணவங்க கிட்ட போய் உக்காந்திங்கன்னா அவங்க இலக்கண பகுதியில் இருக்கிற நுணுக்கங்கள், இப்படி வந்தால் ஜஸ்ட் ஃபார்முலானா ஒன்றும் இல்லை, இந்த சொற்கள் வந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அவங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. அதை முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தா போதும். ஏன்னா இதில் படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு, நீங்கள் புரிஞ்சுக்கிறது அதிகமாகிடுச்சு. பொது தமிழில் கான்செப்ட், ஷார்ட்கட் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் தான் 95+ ஸ்கோர் பண்ண முடியும். பார்த்துட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக 95 to 100க்குள்ளே நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். அதே மாதிரி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பொது தமிழ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டியில் 125 கொஸ்டினுக்கு நான் கண்டிப்பாக 110 கிராஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் போகணும். அப்படி இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். ஏன்னா பொது தமிழ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டியில் கண்டிப்பாக 110 கிராஸ் பண்ணியே ஆகணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்.